இப்போ நம்ம ஐபார் டிசைனிங் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஐபார் டிசைனிங்க்கு நம்ம B4D தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கார்னரில் இருக்குது. இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணும்போது இது லோட் ஆகும். கொஞ்சம் டைம் ஆகும். லோட் ஆகிட்டு இந்த சாஃப்ட்வேர்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு தடவை ரிஃப்ரெஷ் கொடுத்துடலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் B4D. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணணும். ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது இம்போர்ட் போயிட்டு நம்ம STL, இதில் 2 STL இருக்கும். STL லீகசி, STL ஒன்று. நம்ம plain STL எடுக்க போகிறோம். plain STL எடுத்துகிட்டு நம்ம இப்போ டேட்டாவுக்கு போகணும். இப்போ டேட்டா ஓப்பன் ஆகும். அதில் வந்து நமக்கு தேவையான ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணணும். நமக்கு இப்போ ராஜேஸ்வரி பேஷண்ட்டோட அப்பருக்கு தான் நம்ம ஐபார் பண்ண போகிறோம். இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். இப்போ STL. இப்போ நமக்கு ஃபைல் லோட் ஆகிடுச்சு. ஃபைல் லோட் ஆனோன்னா இப்போ நம்ம இதை செலக்டில் தான் இருக்குது. இப்போ வந்து என்டர் டார்கெட் கொடுக்க போகிறோம். என்டர் டார்கெட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து டார்கெட் வந்துச்சு. நமக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஷிஃப்ட்டு ரைட் கிளிக்கு பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம அங்கே போயிட்டு பி பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு பால் வரும். சேம் நம்ம ஒரு ஆர்ச் எடுத்தோம்னா நம்ம மோலார் டீத்து அண்ட் கனைன் டீத்து, இந்த 2 கனைன் எடுத்துக்கணும், இந்த 2 மோலார் எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணுவோம் அதே போல் சேமில் தான் எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே மீசையெல்லாம் எடுத்துருக்கோம். அதே போல் இந்த சைடு நம்ம கிளிக் பண்ணும்போது மீசையெல்லாம் தான் கிளிக் பண்ணணும். சேம் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ அதே இடத்துல தான் இன்னொரு டாட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அடுத்து கனைனில் ஷிஃப்ட்டு லெஃப்ட்டு பி, ஷிஃப்ட்டு லெஃப்ட்டு பி. இப்போ நம்ம 4 பாயிண்ட்ஸ் வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறமா அலைன் பட்டன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி அலைன் ஆகும். இந்த மாதிரி அலைன் ஆகும்போது நமக்கு எந்த டீத் எடுத்தாலுமே நம்ம இன்சைசர் வந்து அப்வர்டில் இருக்கணும், மேல் நோக்கி இருக்கணும். அது போல் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒய் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அலைன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அலைன் பண்ணதுக்கப்புறமா தான் ஐபார் டிசைனுக்கு போகணும், இல்லாட்டி எரர் வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஐபார் டிசைனிங், ஐபார் கிளிக் பண்ணணும். இப்போ வந்து ஐபார் மாடியூல் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணணும். பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அண்ட் நேம் ஹைப்ரிட்னு இருக்குது, நம்ம அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடாது, ஒரே பொசிஷனில் தான் வச்சுருக்கணும். இப்போ வந்து ஸ்க்ரூ ஹோல் இருக்கு இல்லையா, நம்ம இந்த ஸ்க்ரூ ஹோல் வந்து இந்த மாதிரி அன்னிவனாக இருக்கிற மாதிரி தெரியுற மாதிரி வச்சுக்கக்கூடாது. கரெக்டாக நமக்கு சர்க்கிள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இந்த மாதிரி எதுவும் சாஞ்சிட்டு இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ வந்து மறுபடியும் இங்கே ஷிஃப்ட்டு லெஃப்ட் அமைச்சிட்டு இந்த சைடு ஐபார் டியூப்ஸ் அண்ட் கோன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே வந்து இந்த மார்க் வந்ததுக்கப்புறமா நம்ம மேக் டியூப்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி டியூப்ஸ் க்ரியேட் ஆகிடும். அதை வந்து நம்ம கரெக்டாக இந்த சர்க்கிளில் கரெக்டாக மையத்தில் வைக்கணும், இல்லாட்டி அங்கே ஒரு எரர் வரும். அடுத்த ஸ்க்ரூ ஹோல் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஷிஃப்ட்டு ரைட்டு மேக் டியூப்ஸ். அதே போல் எல்லா ஸ்க்ரூ ஹோல்லையும் நம்ம வைக்கணும். ஷிஃப்ட்டு ரைட்டு மேக் டியூப்ஸ்.
இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம டேப்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். எல்லா டேப்ஸையும் செலக்ட் பண்ணிக்கணும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லா டேப்ஸையும் கரெக்ட் பண்ணணும். இப்போ வந்து எல்லா டேப்ஸுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டிப்ஸ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ் தெரியும். இப்போ நமக்கு விசிபிளாக தெரியும். நம்ம இப்போ ஒவ்வொரு டியூபாக எடிட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இந்த மிடில் தெரியுது இல்லையா, இங்கே ஒரு சின்ன டாட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஏரோ மார்க் வரும். இதை நம்ம மேல் நோக்கி புஷ் பண்ணணும். கரெக்டாக நம்ம ஸ்க்ரூ ஹெட்டு எந்தளவுக்கு எந்தெந்த இம்ப்ளான்ட்டுக்கு எவ்வளோ அளவு நமக்கு ஸ்க்ரூ ஹெட்டு போகுன்ட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லா இம்ப்ளான்ட்டுக்குமே நம்ம இந்த அளவுக்கு ஹைட் நம்ம கொடுத்துக்கலாம். ரொம்ப ஹைட்டு கொடுத்தோம்னா டியூப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ வந்து நம்ம நல்ல பார் ஹைட்டு ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த அளவுக்கு கரெக்டாக ஸ்க்ரூ ஹெட்டு இந்த அளவுக்கு வரும். ஸ்க்ரூ கீழே இங்கே ப்ளேஸ் ஆகும். அதனால் இது இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் எல்லா இம்ப்ளான்ட்டுக்குமே. சேம் எல்லா டியூபுக்கும் நம்ம அதே போல் க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக இங்கே கொண்டு வரணும். இந்த மவுஸில் மிடில் இது காமிச்சுங்க. இந்த மவுஸில் இந்த மிடில் பண்ணோம்னா நம்ம இந்த ஃப்ரிட்ஜை நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். எப்படி வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இந்த டாட்டை செலக்ட் பண்ணுறோம். ஆரோ மார்க் புஷ் பண்ணுறோம். சேம் எல்லா இம்ப்ளான்ட்டுக்கும் அதே போல் பண்ணுறோம். இது எல்லா இம்ப்ளான்ட்டுக்கும் கரெக்டாக இந்த சைஸ்லேயே வச்சுக்கணும். கரெக்டாக அந்த ஸ்க்ரூ ஹெட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு பார்த்து டாட் வைக்கணும். எல்லாத்துக்குமே அந்த மார்க்கு அந்த மார்க் பண்ணினதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் எல்லா டியூபையும் செலக்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட் அமுக்கிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது இது எல்லாமே ஆரஞ்சு கலரில் மாறும். இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் வைடாகும். வைடன் ஆகும்போது நமக்கு தேவையான அளவு கரெக்டாக வச்சுக்கணும். தேவையான அளவுனா அந்த ஸ்க்ரூ ஹெட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இந்த இம்ப்ளான்ட் வந்து ப்ளேஸ் ஆகிற இடத்த கவர் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். நமக்கு இது தெரிலனா நம்ம வந்து மேக் கோன்ஸ் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லோ கலரில் கோன்ஸ் வந்துடும். இப்போ வந்து நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கவர் ஆகிருக்கு. இங்கேயும் கவர் ஆகிருக்கு, இங்கேயும் கவர் ஆகிருக்கு, இங்கே கவர் ஆகிருக்கு ஃபுல்லாக. சம்டைம்ஸ் இது கவர் ஆகலைன்னா அங்கே வந்து எரர் வரும். அதனால் ஃபுல்லாகவே அது அந்த இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நம்ம அந்த கோன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை ஏதாச்சும் எரர் இருக்குது சரியாக கவர் ஆகலைன்னா திருப்பி கண்ட்ரோல் இசட் செட் பண்ணோம்னா முன்னாடி ஒரு போர்ஷன் முன்னாடி போகும். அப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த ஆரஞ்சு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும். ஒரே ஒரு டியூப் மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்னா ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம மேக் கோன்ஸ் கொடுத்தோம்னா எல்லாமே டியூப் எல்லாமே கோன் ஆகிடும். சரி, இப்போ வந்து நம்ம ட்ரா பேசிக் டிசைன். இப்போ வந்து நமக்கு என்ன பார் என்ன சைஸ் கொடுக்க போகிறோம், எந்த அளவுக்கு கொடுக்க போகிறோம், எந்த அளவு வித்து கொடுக்க போகிறோன்ட்டு நம்ம இதெல்லாம் தான் பிளான் பண்ண போகிறோம். இங்கே இருக்குது ட்ரா பேசிக் டிசைன். அதுக்கு முன்னாடி நம்ம ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு டாட் வரும். இது மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரா பேசிக் டிசைன் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோம்னா ட்ரா இருக்கும். நம்ம இப்போ கிளிக் பண்ணுவோம். ட்ரா கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும். பிரிட்ஜ் எல்லாமே கலர் சேஞ்சஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்து பண்ணால் இன்னுமே பண்ண முடியாது. நம்ம அப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணோம்னா
எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணோம்னா அடுத்தடுத்து நமக்கு போகலாம். எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணிவிட்டு அது அடுத்தடுத்து நமக்கு போகணும்னா இந்த எண்டு வந்து நமக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கணும். ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா நம்மளால் பேஸ்ட் பண்ண முடியாது. அடுத்து நம்ம தேவையான பால் டிசைனிங் இப்போ நம்ம ட்ரா பண்ணிக்கணும். நம்ம லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு ட்ரா பண்ண முடியும். ட்ரா பண்ணும்போது நமக்கு பார் திக்னஸ்ஸு இது எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணணும். இங்கே நம்ம பேக் போகிறோன்னா இங்கே வந்து இங்கே டீத் இல்லை. இப்போ வந்து இங்கே இந்த அளவுக்கு தான் நம்ம பார் கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம இங்கேருந்தே ட்ரா பண்ணுறது இப்படி டீத் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டு வந்துடலாம். ரெண்டு டாட்டும் க்ளோஸாக வரும்போது நம்ம அதை ஜாயின் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம ஃபியூஸ் கொடுத்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிடும். இப்போ வந்து நம்ம பார் அளவு நம்ம கரெக்டாக டிசைன் பண்ணோம். நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த டாட்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு பார் டிசைனிங் நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் மாதிரி வரக்கூடாது, கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக வரணும். அப்போ தான் பார் டிசைனிங் வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸ்கொயர் மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகும்போது அங்கே எரர் வரும். இப்போ எல்லா டாட்டுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார் டிசைனிங் கரெக்டாக வராத மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே வந்து இந்த மாதிரி ரொம்ப டீத் ஒட்டி இருக்கக்கூடாது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வைடன் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக நம்ம இந்த லைனை கொஞ்சம் வெளி பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு தடவை பார்த்துக்கலாம். இங்கே ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் கரெக்டாக சேம் அளவு பார் திக்னஸ் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இல்லாட்டி பார் டிசைன் பண்ணி முடிக்கும்போது அன்னிவனாக வரும். நம்ம பார் டிசைனிங் வரும்போது இது மாதிரி வரையும்போது கரெக்டாக நம்ம வியூவுக்கு வச்சுட்டு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம எப்படி வச்சுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அது வேறு எங்கேயும் போயிடும். இப்போ ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. அடுத்து
வந்து மேக் பேசிக் டிசைன் இதை வந்து கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வியூ தெரியும். இப்போ வந்து நம்ம பாரோட ஆங்குலேஷன் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம், நமக்கு தேவையான மாதிரி. இது வந்து கரெக்டாக அந்த இன்சைஸில் இந்த 2 ப்ளூ லைனும் கரெக்டாக இந்த அளவுக்கு இப்படி வச்சுக்கணும். ப்ளூ லைன் வந்து அந்த இன்சைஸில் ஒட்டி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்படி பண்ணும்போது நமக்கு ஃபிட்டிங் இஷ்யூ கொஞ்சம் கம்மியாகும். இதை கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் டிசைன் கொடுக்கணும். டாப் வியூ கிளிக் பண்ணோம்னா இது போல வரும். இப்போ வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணோம்னா பார் ஹைட்டு எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ஆர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது போல் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரண்ட் வியூ தெரியும். பேக்கு பார்க்கணும்னா பேக் வியூ, ரைட்டு, இது எல்லாமே நமக்கு என்ன வியூ தேவையோ நம்ம அதில் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் வியூ வேணும். ஃப்ரண்ட் வியூ வச்சுட்டோம்னா இந்த சைடோட இந்த சைடு வந்து பார் வந்து ஹைட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பார் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரைட் வியூ அமைச்சிட்டு கொஞ்சம் இந்த ஏரோ மார்க் புஷ் பண்ணோம்னா கொஞ்சம் கீழே இருக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஓகே ஆனதுக்கப்புறமா கட் டிசைன் கொடுக்கணும். அந்த டாப் வியூ வந்து ஃபுல்லாக ப்ளூவாக மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆங்கிள் பார் கொடுக்கணும். ஆங்கிள் பார் கொடுத்தோம்னா அது வந்து ஆங்கிள்ஸ் வந்து கம்மியாகும். எப்படி கம்மியாகும்னா இந்த பேஸ் வந்து ரொம்ப சின்னதாகும். கீழே பேஸ் வந்து அப்படியே இருக்கும், மேலே வந்து பாட்டம் வந்து சின்னதாகும். நம்ம ஓரளவு கொடுத்துட்டு நம்ம கொடுக்கணும். கீழே இந்த ஏரோ மார்க்கு 2 ஏரோ மார்க் இருக்குது. ஒன்று மேல் நோக்கி இருக்குது, ஒன்று கீழ் நோக்கி இருக்குது. இந்த வந்து இந்த கீழ் நோக்கி உள்ள ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு பார் ஹைட் வந்து கம்மியாகும். நமக்கு எந்த அளவுக்கு பார் ஹைட் வேணுங்கிறத நம்ம இதை டிசைட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துக்கலாம். நம்ம என்ன எடிட் டாப் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆகும். நம்ம இங்கே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆனிமேஷன். மறுபடியும் எடிட் டாப் கொடுத்தோம்னா இந்த வியூ கிடைக்கும். நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஓரளவு ஐபார் வந்துடுச்சு. இது ஐபாரோட பேசிக். இப்படி தான் நமக்கு ஐபாரை ஃபினிஷ் பண்ணும்போது கிடைக்கும். இது வந்து அடுத்து ரிலாக்ஸ் கொடுக்கணும். ஏன் ரிலாக்ஸ் கொடுக்கணும்னா நம்ம அங்கங்கே நம்ம ஷார்ட் பண்ணோம் இல்லையா, அங்கங்கே நமக்கு ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு இதில் தெரியாது. ஆனால் ரொம்ப இங்கே பார்க்கும்போது நம்ம க்ளோஸ்அப்பில் வச்சு பார்க்கும்போது ரிலாக்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். கொடுத்துட்டு அடுத்து வந்து க்ரியேட் கட்டர் கொடுக்கணும். க்ரியேட் கட்டர் கொடுத்தோம்னா கொஞ்சம் டைம் ஆகும். இதுலேருந்து நம்ம கட்டர் வந்து தனியாக செப்பரேட் ஆகும். அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கட்டர் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு எடிட் கட்டர் கிளிக் பண்ணோன்னா எடிட் கட்டர் இருக்குது. எடிட் கட்டர் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட்டாக ஆகும். நமக்கு இதே போல் இந்த மாதிரி டாட்டிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸஸாக இருக்கும், அதாவது டீத்தோட பார் ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அங்கே புஷ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு புஷ் பண்ணும்போது புஷ் பண்ணிக்கலாம். இங்கே அது மாதிரி எதுவும் இல்லை, அதனால் நம்ம டைரெக்டாக ஸ்மூத் கட்டர் போயிடலாம். ஸ்மூத் கட்டர் போகும்போது நமக்கு இந்த மாதிரி பெரிய சர்க்கிள் வரும். நம்ம அதை போய் ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணிடணும்.
லெஃப்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்மூத் பண்ணிடலாம். லைட்டாக ஸ்மூத் ஆகுது, ரொம்ப ஸ்மூத் பண்ண வேணாம். ஸ்மூத் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுத்துடணும். எக்ஸிட் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி மறுபடியும் கோல்டு கலரில் வரும். அதுக்கப்புறமா நம்ம அண்டர் கட்டு இதே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு சேஃப்டிக்கு சேவஸ் கொடுத்து வச்சுக்கணும். அந்த ஃபைல் வந்து நமக்கு சேவ் கொடுத்து வச்சுக்கணும். ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா திருப்பி நம்ம அந்த ஃபைல் போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிளாக் அவுட் பண்ணுறதுக்காக இந்த சைடில் பிளாக் அவுட் இருக்குல்ல,